ஹாய் கைஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம், அதாவது இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறேன். டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது மிக அவசியமான ஒரு டூல் தான் இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது முக்கியமான 3 படிமுறைகளை கடைபிடிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் கன்செப்சுவல் டேட்டா மாடல், செகண்ட் லாஜிக்கல் டிசைன் மாடல், அதே போல் ஃபிசிக்கல் டிசைன் மாடல். உங்களுக்கு தெரியும், டேட்டா பேஸ்ன்னு சொன்னால் டேபிள்ஸ் அதில் கொண்டு நாங்கள் எங்களோட டேட்டாஸை ஒரு சரியான ஒரு முறைவழிப்படுத்தி தேவையான டைமில் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக க்ரியேட் பண்ணுறது தான் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் கன்செப்சுவல் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்கிறேன், கருத்துரு தரவு மாதிரி அப்படின்னு சொல்லி தமிழால் சொல்கிறேன். அதை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு டூல் தான் இஆர் டயக்ராம். இஆர் டயக்ராம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் தொடர்பு நிலை வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கன்செப்சுவல் டேட்டா மாடல் அப்படின்னு சொன்னால் ஒரு ரியல் வேர்ல்டில் நடக்கிற விஷயத்த நாங்கள் டேட்டா பேஸ் உருவாக்கும் போது அதை தர்க்க அடிப்படையில் நாங்கள் கோப்பிட்டு வைப்போம். சரியா? அப்படி கோப்பிட்டு வைக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணுற டூல் தான் இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிற தொடர்பு நிலை வரைபடம். சரியா? இஆர் டயக்ராம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் ஒரு இஆர் டயக்ராமை உருவாக்கும் போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய காம்போனன்ட், என்டிட்டி, ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், அதோட அட்ரிபியூட் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்டிட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். என்டிட்டி அப்படின்னு சொன்னால் விசேடமான ஒரு பொது பேரை கொண்டிருக்கிறதா என்டிட்டி. உதாரணம் சொல்ல போனால் ஒரு பர்சன், இது ப்ராடக்ட், ஸ்கில் லெவல், ஈவென்ட், ஐடியா, அது உயிருள்ளதாகவோ உயிரற்றதாகவோ எதுவாக இருந்தாலும் ஒரு பொது பேராக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பாடசாலைக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ், கோர்சஸ், அதே போல் கிரேட், ஸ்போர்ட் இதெல்லாம் என்டிட்டியாக வரும். நாங்கள் எப்பயும் என்டிட்டியை எழுதும் போது சிங்குலரில் எழுதுவோம், அதாவது ஒருமையில் தான் எழுதுவோம், பன்மையில் எழுத மாட்டோம். மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மாணவன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆசிரியர்கள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டிட்டி குறிப்போம். என்டிட்டியை நாங்கள் இஆர் டயக்ராமில் குறிக்கும் போது செவ்வக வடிவமாக வரைஞ்சி அதுக்குள்ளே தான் குறிப்போம். ஓகே, என்டிட்டி 2 வகையான என்டிட்டி இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் என்டிட்டி, அடுத்தது வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ்களின் மூலம், அதாவது உங்களுக்கு இப்போ பார்த்தா விளங்கும், இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரோக்கு கீழே, ஸ்டூடெண்ட் அப்படின்ற என்டிட்டி கீழே பாருங்கள், அட்மிஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதே போல் நேம் அப்படின்னு சொல்லிக்குது. இதில் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஒரே மாதிரி வர வாய்ப்பிக்குது, அதே போல் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பிக்குது. பட் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பிரித்து அறியக்கூடியது என்னன்னு சொன்னால் அட்மிஷன் நம்பர். அட்மிஷன் நம்பர் மூலம் எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்பராக அதுதான் நீக்கும். இதைத்தான் நாங்கள் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ரைமரி கீ இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் நாங்கள் ஜஸ்ட் அட்மிஷன் நம்பர் இல்லாமல் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே மாதிரி நேம் வர சான்ஸும் நீக்குது, ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வர சான்ஸும் நீக்குது. அதை நாங்கள் 2 செவ்வகங்களுக்கு நடுவில் எழுதுவோம், அதாவது டபுள் லைன் வர மாதிரி நாங்கள் எழுதுவோம். இதுக்கு சொல்கிறோம் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ். ரிலேஷன்ஷிப் டைப் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர், இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொன்னால் டீச் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கற்பித்தல். அதே போல் மாணவர்களுக்கும் வகுப்பறைக்கும் உள்ள தொடர்பு, மாணவர்கள் வகுப்பறை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வகுப்பறை அவங்க அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இடையில உள்ள இந்த தொடர்பு நிலை துண்டிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குமே டேட்டா பேஸில் 2 பேருமே 2 என்டிட்டியும் எப்பயும் சேராது, பிரிஞ்சு தான் நிற்கும். அதாவது முறைமை செய்பாடு ஒரு பொருள்களுக்கிடையே, ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் என்டிட்டிகளுக்கிடையே
காணப்படும் தொடர்புநிலை முறை மூலம் காட்டப்படுவதுடன் அத்தொடர்புநிலை முறை தடைப்படுமானால் தொடர்புநிலை தடைப்படுமானால் முறைமை வந்து செயலிழந்து போகும். நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறதுக்கு டைமண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தா எனக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட், அதே போல் ஒரு டைமண்ட் ஷேப்பில் டீச், அப்படி ஒரு கோடு போட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறேன். நாங்கள் என்டிட்டி, அதே போல் அட்ரிபியூட், ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் வந்து இணைத்து காட்டும்போது ஒரு கோடின் மூலம் வந்து நாங்கள் அதை இணைச்சி காட்டுவோம். ஓகே, அடுத்தது பண்புகள். அட்ரிபியூட் ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒவ்வொரு ஒரு பொருளுக்கும் வந்து பண்புகள் இருக்குது. அதற்கே உரிய பண்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய இண்டெக்ஸ் நம்பரும் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், நேம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய பண்புகளாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ அட்ரிபியூட் டைப்ஸை பார்ப்போம். முக்கியமாக எங்களுக்கு 6 டைப்ஸான அட்ரிபியூட் இருக்குது. இந்த 6 டைப்பும் நாங்கள் வித்தியாசமாக வந்து எங்களோட ER டயக்ராம் வரையும் போது நாங்கள் குறிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போனோம்னு சொன்னால் சிம்பிள் அட்ரிபியூட். சிம்பிள் அட்ரிபியூட்னு சொன்னால் எளிய பண்பு. உதாரணத்துக்கு எம்ப்ளாயியோட நம்பர் வந்து எங்களுக்கு அதில் அதை பிரித்து எந்த ஒரு கருத்தும் அறிய முடியாமிக்கும், ஜஸ்ட் ஒரு நம்பராக தெரியும். அது வந்து சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். இதை பிரித்து ஒரு பண்பாக வந்து இதை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இதுக்குள்ள ஒரு பண்பும் வந்து இல்லை. ஸோ நாங்கள் இதை வந்து சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு நீள்வட்டத்துக்குள்ளே குறிப்போம். அடுத்தது சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட். அதுவும் வந்து சிம்பிள் அட்ரிபியூட் மாதிரி தான். இதில் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் நாங்கள் வந்து ஒரு தனி பெருமதியை தான் வந்து பெற்றுக்கொள்வோம். அடுத்தது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். அதாவது இதில் வந்து நாங்கள் உள்ளக்கூடியது ஸ்கில்ஸை சொல்லலாம், குவாலிஃபிகேஷன், ஃபோன் நம்பர்ஸ். ஏன்னா ஒரு ஆள்கிட்ட பல ஃபோன் நம்பர் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன்கிட்ட 2-3 இமெயில் அக்கௌண்ட் இருக்கலாம். அதே போல் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போதும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. மேக்ஸ், சயின்ஸ், பொலிட்டிக்கல், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் செய்யுது. நாங்கள் ஸ்கில்ஸை சொல்ல போனால் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில்னு சொல்லி ஒரே ஆள்கிட்ட நிறைய ஸ்கில்ஸை சொல்லலாம். இதைத்தான் வந்து நாங்கள் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது கம்போசைட் அட்ரிபியூட். கம்போசைட் அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு பண்பை வந்து நாங்கள் பிரித்து பார்க்கும்போது அதில் தனித்தனி பண்புகள் வந்து ஒன்று சேர்ந்திக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நேம் எடுத்துக்கணும்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பு, மிடில் நேம், அதே போல் லாஸ்ட் நேம், அதே போல் அட்ரஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்பர், ஸ்ட்ரீட், அதே போல் சிட்டி, கண்ட்ரி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அட்ரிபியூட்டை, ஒரு பண்பை வந்து பல பண்புகளாக பிரிக்கிறவாய். இதுதான் வந்து கம்போசைட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது டிரைவ்ட் அட்ரிபியூட். பெற்ற பண்பு அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவின் மூலம் வந்து எங்களுக்கு அடுத்த அந்த டேட்டாவையும் வந்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொள்ளையிலும் அப்படின்னு சொல்கிற அந்த டேட்டாஸ் தான் டிரைவ்ட் அட்ரிபியூட். உதாரணத்துக்கு மேலே பார்த்தா விளங்கும் பாருங்கள். நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நேம் யாருடையது? ஸ்டூடெண்டுடைய நேம் தனியாக தான் இருக்குது. அதே போல் டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏஜை எடுக்கிறது வந்து கஷ்டமான வேலை இல்லை. டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நாங்கள் ஏஜை கால்குலேட் பண்ணிக்கொள்ள இயலும். டிரைவ்ட் அட்ரிபியூட் குறிக்கும் போது நீள்வட்டத்தை வந்து ஜஸ்ட் டொட்டட் லைன் வர மாதிரி நீள்வட்டத்தில் குறிப்போம். ஓகே, அடுத்தது நாங்கள் என்டிட்டிஸ்களுக்கு இடையில், ஒரு பொருளுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு 1 to 1, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர், அதே போல் 1 to many, அதே போல் many to many, இப்படின்ற 3 வகையான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் 1 to 1, அதாவது ஒரு டெஸ்க், ஒரு மாணவனுக்கு ஒரு டெஸ்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு மாணவனுக்கு ஒரு டேபிள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் நாங்கள் 1 to 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் அட்ரிபியூட்டுக்கு இடையிலுள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஹேஸ் டெஸ்க், ஹேஸ் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை போட்டிக்குது பாருங்கள், டைமண்ட் அடையாளத்தில் மார்க் பண்ணிக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது ஒன்று போட்டிக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் தான் இருக்குது. அதே போல் அங்கே சைட்லேருந்து பார்க்கும்போது வலமிருந்து இடமாக பார்க்கும்போதும் ஒரு டேபிளுக்கு, ஒரு டெஸ்க்குக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் கீழே 2வது உதாரணத்தை பாருங்கள். ஒரு டீச்சருக்கு ஒரு ஐடி கார்டு, அதே போல் ஒரு ஐடி கார்டுக்கு ஒரு டீச்சர் தான் சொந்தம். ஓகே, அடுத்தது 1 to many. நாங்கள் 1 to many 2 மாதிரி எழுதலாம். ஒன்று அதோட எம்மும் போடலாம், அதில் ஒன்று என்னும் போடலாம். ஓகே,
நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள். ஒரு கிளாஸ் ரூமுக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்கலாம். ஒரு கிளாஸ் ரூமில் பல ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்கலாம். அப்படி தானே? ஓகே. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ் ரூம் தான் ஈக்கும். இதில் பாருங்கள், நாங்கள் கிளாஸ் ரூமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்கும். நாங்கள் ஸ்டூடெண்ட் சைட்லேயும் பார்க்கும்போது அங்கே எம் போட்டிருந்தாலும் அதை ஒன்றுன்னு தான் பார்க்குறது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸ் ரூம் தான். ஓகே. அடுத்தது மெனி டு மெனி. இது ஒரு மாணவன் வந்து உதாரணமாக சொல்ல போனால் ஒரு மாணவன் பல பாடங்களோட தொடர்புடையவனாக இருப்பான். அதே போல் ஒரு பாடம் பல மாணவர்களுடைய வந்து தொடர்புடையவராக இருக்கும். இதை நாங்கள் எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எம் போட்டுட்டோம். சிட்னு என்ன ரிலேஷன்ஷிப் ஒரு சப்ஜெக்டில் அமர்றாரு. என்ன சப்ஜெக்ட் பல சப்ஜெக்டுகளுக்கு ஒரு மாணவன் ஒரே கிளாஸில் ஒரு மாணவன் வந்து பல சப்ஜெக்டை எடுத்திப்பான். அதே போல் நாங்கள் அங்காள சைடில் இருந்து பார்க்கும்போது வளமிருந்து இடம் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பல மாணவர்கள் இருப்பாங்க. நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு மாணவன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நான் மேக்ஸ் எடுக்கிறேன், இங்கிலீஷ் எடுக்கிறேன், சயின்ஸ் எடுக்கிறேன், பொலிட்டிக்கல் எடுக்கிறேன். அப்போ பல சப்ஜெக்டில் நான் தொடர்பு படுறேன். அதே நான் சப்ஜெக்ட் சைடில் இருந்து பார்க்கும்போது மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் மாணவன் எடுக்கலாம், செகண்ட் மாணவன், தேர்ட் மாணவன் இப்படின்னு சொல்லி பல மாணவர்களோடு சம்மந்தப்பட்டு இருக்கும். ஸோ இதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நான் நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப் மெத்தட் விளங்கிக்கும்னு சொல்லி. ஓகே, நாங்கள் அடுத்தது இஆர் டயக்ராம் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டயக்ராம் ஒன்று பார்ப்போம். பாருங்கள், இதில் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறது ஒரு என்டிட்டியாக என்ன குறிக்கப்பட்டிருக்குது. என்ன பாருங்கள், இப்போ நேம் என்ன அட்ரிபியூட், கம்போசைட் அட்ரிபியூட் எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது, ஜஸ்ட் நீள்வட்டத்தை தான் குறிக்கப்படும். இந்த எம்ப்ளாயி அதில் பாருங்கள் வேக்மோன் அப்படின்னு சொல்கிறது டபுள் வட்டத்துக்குள்ளே போட்டிருக்கு. அப்போ இது என்ன மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னு சொன்னால் ஒரு அட்ரிபியூட்டுக்குள்ளே பல பண்புகள் வந்து பல பெறுமதிகள் உள்ளடக்கி இருக்கிறது. என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸை தொடர்புபடுத்தும் போது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடர்புபடுத்தும் போது ஜஸ்ட் கோடு போட்டதன் மூலம் வந்து நாங்கள் அதை தொடர்புபடுத்தி கொள்வோம். ஓகே, நாங்கள் லேசாக இப்போ ஒரு பயிற்சியை பார்ப்போம். இந்த இடத்துல வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரமாக நீங்கள் படித்ததை வச்சு இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். வைத்தியசாலைகளில் நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். இதில் அட்ரிபியூட் என்னென்ன இது பாருங்கள். வைத்தியசாலை அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்ரிபியூட். அடுத்தது நோயாளி அப்படின்னு சொல்கிறது இன்னொரு அட்ரிபியூட். நான் சொன்னேன் அட்ரிபியூட்ஸை வந்து பன்மையில் போடக்கூடாது. இதில் ரிலேஷன்ஷிப் என்ன இவங்களுக்கு இடையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறது. அப்போ நாங்கள் இது என்ன சொல்ல போடுறோம், அனுமதிக்கப்படுகின்றது, அனுமதித்தல் அப்படின்னு போடுறோம். சரியா? இப்போ வைத்தியசாலை அப்படின்றத ஒரு பாக்ஸில் போடுற, நோயாளின்றது இன்னொரு பாக்ஸில் போடுற, நடுவில் நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் அனுமதித்தல் அப்படின்னு சொல்லி போடுவோம். அடுத்தது பாருங்கள், ஒரு நோயாளி ஒன்றுக்கு மேற்பட்ட வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படலாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு இடையிலுள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறேன். ஓகேயா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இடையிலுள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, ஒரு நோயாளி ஒன்றுக்கு மேற்பட்ட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படலாம். அப்போ என்ன, ஒரு நோயாளி நாங்கள் அதே இடத்துல ரிலேஷன்ஷிப்பை மேலே மார்க் பண்ணும்போது ஒரு நோயாளி ஒன்றுக்கு மேற்பட்ட வைத்தியசாலை அனுமதிக்கப்படலாம்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு என்ன நாங்கள் போடணும், மெனின்னு போடுறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன போடுறோம், ஒரு நோயாளினா ஒன்று போடுறதா இல்லை, நாங்கள் வைத்தியசாலை சைடில் இருந்தும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், வைத்தியசாலையில் ஒரு நோயாளி ஆயிப்பாங்க இல்லை. ஸோ இது என்ன, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். சரியா? இல்லை குழப்பமாக தந்திப்பாங்க பாருங்கள். ஒரு நோயாளி ஒன்றுக்கு மேற்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு நோயாளி பல வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்படலாம். நாங்கள் இப்போ இந்த வைத்தியசாலை சைடிலிருந்தும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வைத்தியசாலையில் பல நோயாளிகள் இருப்பாங்க. அப்போ என்ன, இங்கே இந்த சைடுக்கு என்ன வரணும், இந்த சைடில் என் போட்டோம் அப்படின்னா சரி, MN. ஓகே, அடுத்ததை பாருங்கள், நோயாளி ஒருவர், பேஷண்ட் ஐடி. இதில் வந்து இது வந்து கீவேர்ட், அதாவது ப்ரைமரி கீக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அட்ரிபியூட் மார்க் பண்ணும்போது கீழால் ஒரு கோடு போடுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல பேஷண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிட்டு அது கீழே பாருங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்பயும் கீவேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணணும். கீவேர்ட்ஸ் என்னென்னு தெரிந்தானே ப்ரைமரிக்கு அந்த இதில் வந்து அந்த தரவுகளை வந்து பிரித்து அறியக்கூடிய ஒரு கீ. ஓகே, அது போல பாருங்கள், அவரின் பெயர், முகவரி. நாங்கள் பின்ன செய்யணும், இப்போ பெயர் ஒரு வட்டத்துக்கு, முகவரி இன்னொரு வட்டத்துக்கு அட்ரிபியூட்டை மார்க் பண்ணிட்டோம். தரவுத்தளங்களில் சேமிக்கப்படுகின்றன. அடுத்தது, நோயாளியின் பெயரானது முதற் பெயர், இறுதி பெயர் ஆகிய 2 பெயர்களை கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதற் பெயர் எழுதுகிறோம், இறுதி பெயர்னு சொல்லி அதே அட்ரிபியூட்டை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஓகே, பாருங்கள், அது பிறகு வைத்தியசாலை ஒன்று பல வைத்தியர்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வராங்க,
வைத்தியசாலையில் வந்து வைத்தியரை நான் மார்க் பண்ணுறோம். என்ன செய்வோம்? வைத்தியசாலை வைத்தியர்களை கொண்டிருக்கும். அப்போ என்ன வைத்தியசாலை கீழே வைத்தியர்ன்ற நாங்கள் மார்க் பண்ணிட்டு அது ரிலேஷன்ஷிப் என்ன போட போகிறோம்? கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். வைத்தியசாலையில் வந்து பல வைத்தியர்களை கொண்டிருக்குது. ஓகே, இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க. கொண்டிருக்கும். ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியசாலையில் மாத்திரமே பணியாற்றுவார் அப்படின்னு சொன்னா நாங்கள் இங்கே எப்படி ரிலேஷன்ஷிப் மார்க் பண்ணணும்? ஒரு வைத்தியசாலை ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியசாலையில் மாத்திரம்தான் சொன்னா வந்து என்ன செய்யணும்? வைத்தியசாலை சைடுக்கு நாங்கள் ஒன்று போடுவோமே. வைத்தியர் வைத்தியசாலை ஒன்றில் தான் வேலை பண்ணலாம். ஆனால் வைத்தியசாலை சைடில் இருந்து பார்க்கும்போது ஒரு வைத்தியசாலையில் பல வைத்தியர்கள் வேலை செய்வாங்க. ஆனால் வைத்திய சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியசாலையில் மாத்திரம்தான் ஒர்க் பண்ண இயலும். அப்போ இங்கே மெனி எங்கிட்டு வரணும்? மெனி வைத்தியருக்கும் வைத்தியசாலை சைடுக்கு ஒன்றும் வரணும். ஓகே, அடுத்தது வைத்தியசாலையானது பெயரை கொண்டிருப்பதுடன் பதிவிலக்கத்தினையும் கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ வைத்தியசாலைக்கு பெயரை மார்க் பண்ணுறதோட அடுத்தது பதிவிலக்கத்தினையும் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகே, வைத்தியர்கள் வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து இஎம்பி ஐடின்னு சொல்லிக்கணும். அதான் நாங்கள் வைத்தியருக்கு நிறையா மார்க் பண்ண போகிறோம். இதனால் அடையாளப்படுத்தப்படுகிற அர்த்தம் என்ன? வைத்தியர் அப்படின்னு சொல்ல அந்த டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்கிறது தான் அவருக்குரிய அடையாளம். அப்போ இதுதான் பிரைமரி கீ. அப்போ நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம்? நீள்வட்டத்துக்குள்ள எம்ப்ளாயி ஐடின்றது இஎம்பி ஐடின்னு போட்டு அதை கீழே அண்டர்லைன் பண்ண போகிறோம். இது பிரைமரி கீ அப்படின்றதுனால அவர்களின் வயது, பிறந்த திகதி நாங்கள் இப்போ வயது கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் அப்படி நான் இப்போ வயதை மார்க் பண்ணுறோம். இப்படி பிறந்த திகதியை மார்க் பண்ணுறேன். மற்றும் தொலைபேசி இலக்கம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? தொலைபேசி இலக்கத்தை மார்க் பண்ணிட்டோம். ஆகியனவும் தரவுத்தளத்தில் தேக்கி வைக்கப்படுகின்றன அப்படின்னு தந்து போட்டு ஒரு வைத்தியர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொலைபேசி இலக்கங்களை கொண்டிருப்பார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒரு வைத்தியர்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட தொலைபேசி இலக்கம் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ எங்களுக்கு மல்டி வேல்யூ அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நாங்கள் என்ன செய்யும்? இப்போ தொலைபேசி இலக்கத்துக்கு மேலே இன்னொரு வட்டத்தை கீழே விட்றேன். அப்போ என்ன? அது மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டாக வரும். இப்போ பாருங்கள், இதுதான் விடை. இதில் நாங்கள் பிறந்த திகதியை என்ன செஞ்சிட்டோம்? கொடுத்துட்டோம். அப்போ எங்களுக்கு வயது வாரது எப்படி வரும்? வயதை நாங்கள் ஜஸ்ட் நீள்வட்டமாக அப்படின்னு சொன்னால் இடைவெளி விட்டு நீள்வட்டத்தை போடுறது. நாங்கள் இடைவெளி விட்டு நீள்வட்டம் தான் போடுறோம். அது டிரைவர் அட்ரிபியூட் அப்படின்றதுனால நாங்கள் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறத கட்டாயம் பார்த்துக்கொள்ள வேணும். அப்போதான் எங்களுக்கு இதில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும். ஓகே, அப்படியே இன்னொரு கணக்கையும் அப்படியே இன்னொரு பயிற்சியும் பார்ப்போம். அபிராம் லிமிடெட் என்பது பல விநியோகஸ்தர்களை கொண்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகும். இப்போ இங்கே என்டிட்டி என்ன? அபிராம் லிமிடெட், அடுத்தது விநியோகஸ்தர்கள். சரியா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ன்றது என்டிட்டி இல்லை. லிமிடெட், அபிராம் லிமிடெட், அடுத்து விநியோகஸ்தர். நாங்கள் இப்போ என்ன செய்கிறேன்? அபிராம் லிமிடெட்டை மார்க் பண்ணுறேன். அப்படியே விநியோகஸ்தரை வந்து ஒரு என்டிட்டியாக மார்க் பண்ணி கொள்கிறேன். இப்போ அடுத்த வாசிக்க போகிறேன். ஒரு விநியோகஸ்தர் பல பொருட்களை விநியோகிக்க முடிவதுடன் இங்கே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு என்டிட்டி வந்து என்ன செய்யுது? ஹெட் ஆகுற என்னது? ஐட்டம். அப்போ ஐட்டம் இன்னொரு என்டிட்டியை நான் மார்க் பண்ணி கொள்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு ஒரு பொருளானது பல விநியோகஸ்தர்களால் விநியோகிக்கப்படவும் கூடும் அப்படின்னு சொன்னால் என்ன? இங்கே என்ன சொல்ல வராங்க? ரெண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து எப்படியான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வராங்க. என்ன? நாங்கள் அபிராம் லிமிடெட் விநியோகஸ்தர், அதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? கொண்டிருத்தல். அதே போல் விநியோகஸ்தருக்கும் பொருளுக்கும் ஐட்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? விநியோகித்தல். ஓகே, இதில் ரிலேஷன்ஷிப் என்ன? ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட தொடர்பு எப்படி? 1 to 1 1 to many-யா, many to many-யா? பாருங்கள், ஒரு பொருளானது பல விநியோகஸ்தராக விநியோகிக்கப்படவும் கூடும் அப்படின்னு சொன்ன என்ன? ஒரு பொருள் பல விநியோகஸ்தர் நோக்கில் பாருங்கள், எங்களை சைடுக்கு நாங்கள் எம் போடுவோம். ஓகேயா? திரும்ப பார்த்தோம்னு சொன்னால் விநியோகஸ்தர் சைட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு விநியோகஸ்தர் வந்து பல பொருட்களை வந்து என்ன செஞ்சுக்கலாம்? விநியோகம் பண்ணலாம். அதே போல் பொருள் சைட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து பல விநியோகஸ்தராக வந்து விநியோகிக்கப்படலாம். அப்போ இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள். பொருட்களானவை பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறன். இப்போ என்ன? இன்னொரு என்டிட்டி ஹெட்டாவது செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை இது பண்ணி அதுக்கு இடையில உள்ள என்ன தொடர்பு என்ன? ஒதுக்குதல் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பொருள் வந்து செக்ஷன் இருக்கிறதுல ஒதுக்கப்படுது. ஒரு பொருளானது பல பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் அப்படின்னா என்ன? இப்போ அதுக்கு இடையில உள்ள
என்ன ரிலேஷன்ஷிப்பில் என்ன மெத்தடில் அது கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். இப்போ என்ன ஒரு பொருளானது பல பிரிவுக்கு போகலும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு பொருள் பல பிரிவுக்கு. அதே போல் இங்கிலீஷ் சைடில் இதை பார்க்கும்போது ஒரு பிரிவில் ஒரு பொருள் ஆகிக்கும் இல்லை, அப்போ நிறைய பொருள் ஈக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன, இது வந்து மெனி டு மெனி தான் வரும். சரியா? நாங்கள் இந்த இடத்துல தான் 2 சைடும் திருப்பி திருப்பி பார்க்கும்போது தான் எங்களுக்கு அதாவது சரியாக கணிச்சுக்கொள்ள ஏலும் வாங்குறேன். அடுத்தது அது ஐட்டம் ஐடியினால் அடையாளப்படுத்த பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் பெயரினை கொண்டிருப்பதுடன் அது ஐட்டம் ஐடியினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்போ என்ன செய்ய வந்திருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர் இருக்குது. அடுத்தது ஐட்டம் ஐடியாக அடையாளப்படுத்தப்படுது. அடையாளப்படுத்தப்படுது என்ன, அதுதான் பிரைமரி கீ. அப்போ நாங்கள் ஐட்டம் ஐடின்னு சொல்லி அதில் தந்திக்கிற மாதிரியே போட்டுட்டு நாங்கள் அதை பிரைமரி கீயாக கீழே அண்டர்லைன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ஓகே. அடுத்தது ஒவ்வொரு விநியோகஸ்தரும் பெயர், சப்ளையர் ஐடி, கான்டாக்ட் நம்பர் ஆகிய விவரங்களை கொண்டிருப்பர். சரியா? இதில் பாருங்க, ஒவ்வொரு விநியோகஸ்தருக்கு மேலே நாங்கள் சப்ளையர் ஐடி, கான்டாக்ட் நம்பர் அதே போல பெயரை வந்து மார்க் பண்ணிட்டோம். சரியா? அபிராம் லிமிடெட் ஆனது பல ஊழியர்களை கொண்டுள்ளது. இப்போ நாங்கள் அப்படியே விட்டுட்டு பாருங்க, அபிராம் லிமிடெட்ல பல ஊழியர் இருக்குது. அப்போ நாங்கள் அபிராம் லிமிடெட்டோட என்ன செய்ய போகிறோம், இன்னொரு என்டிட்டியை வந்து ஊழியர்ன்றதை போட்டுட்டு என்ன கொண்டிருத்தல். இப்போ என்ன, பல ஊழியர் கொண்டிருத்தல் சொல்லி அபிராம் லிமிடெட்டுக்கு இன்னொரு கனெக்ஷன் வருது. பார்த்தீங்களா? ஏன் பாருங்க, அபிராம் லிமிடெட் ஆனது பல ஊழியர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டதுல எங்களுக்கு என்ன, நாங்கள் அபிராம் லிமிடெட்டோட ஊழியரை வந்து கனெக்ட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ அதுக்கு இடையில் உள்ள உறவு முறையில் வர இது என்ன, 1 to 1 1 to மெனியா, மெனி டு ஒன்னியான்னு சொன்னால் நாங்கள் இது என்ன, ஒரு ஊழியர் அபிராம் லிமிடெட் ஒன்று தானே இது. அப்போ நாங்கள் ஒரு ஊழியர் அபிராமி லிமிடெட் சைடு கொண்டு போகலாம். இப்போ அபிராமி லிமிடெட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு அபிராமி லிமிடெட்ல பல ஊழியர் இருப்பாங்க தானே. ஆனால் என்ன செய்ய போகிறோம், அந்த சைடுக்கு மெனி போட போகிறோம். இப்போ 1 to மெனி அப்படின்ற ஆப்ஷன்ஸில் தான் வரும். அடுத்தது ஊழியர். இப்போ ஊழியருக்கு வந்து ஊழியர் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு ஊழியர் ஒரு பிரிவில் மாத்திரமே பணியாற்ற அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி வந்து. இப்போ என்ன அர்த்தம், ஊழியருக்கும் பிரிவுக்கும் உள்ள அந்த பணியாற்றல் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியானது, ஒரு பிரிவில் ஊழியர் சைடிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஊழியர் ஒரு பிரிவில் தான் பணியாற்றப்படுற. அப்போ இந்த பிரிவு சைடுக்கு ஒன்று போடலாம். பிரிவு சைடிலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரிவில் பல ஊழியர் வேக் பண்ணுவாங்க. அதனால இந்த சைடுக்கு நாங்கள் எம் போடணும். ஓகேயா? நாங்கள் எம் போட்டாலும் அந்த சைடுக்குரியதுலேருந்து பார்க்கும்போது அது ஒன்றுன்னு தான் கணக்கெடுக்கப்படுது. சரியா? அடுத்தது பிரிவுகள் ஒவ்வொன்றும் பெயரை கொண்டிருப்பதுடன் அதை செக்ஷன் ஐடி இனால் இனங்காணப்படுகின்றன. அப்படின்னு என்ன, பிரிவுகள் ஒன்றுக்கும் நேம் எழுதணும். பிரிவுக்கு செக்ஷன் ஐடின்றது கீவேர்டு. அதனால் நாங்கள் பிரைமரிக்கு அதனால் செக்ஷன் ஐடின்றதை போட்டு அதுக்கு நான் லைன் போட்டு நாங்கள் அதை மார்க் பண்ணணும். அடுத்தது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் ஆகியவை ஊழியர்களின் பண்புகள் ஆகும். என்ன, ஊழியருக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எம்ப்ளாயி நேமையும் எம்ப்ளாயி ஐடியும் கொடுக்க போகிறோம். ஓகே, இதோட அபிராம் லிமிடெடோடைய இஆர் டயக்ராம் முடியுது. நாங்கள் இஆர் டயக்ராம் பேசிக்ஸ்லேருந்து பார்த்தோம். அதே போல் 2 பயிற்சியும் செஞ்சு பார்த்தோம். இஆர் டயக்ராம் லேசாக விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நாங்கள் அடுத்த வீடியோஸில் டேட்டா பேஸை பற்றின அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த வீடியோ ஹெல்ப் ஆகிக்கும்னு சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.